ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோல லவ் யுவர் எனிமி அப்படிங்கிற டிராமாவோட 2வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயினும் தூக்க கலகத்துல ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம ஹீரோனே தெரியாம அவரோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கிள்ளி விளாண்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணா இப்போ அவங்கள தூங்க வச்சிருப்பாங்க. இப்போ எந்திரிச்ச உடனே தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீடே கதற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோயின் வந்து கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விளாண்டுகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு முழிப்பு வந்துருது. கண்ணாடி போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு திரும்ப கேட்க வந்தா திரும்பவும் நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. செம்மையா நம்ம ஹீரோ அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி அடி வாங்கிடுறாரு. சோ இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்போ என்னையவா அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நான் அவளோட ஞாபகத்துல இருந்தே தீர்வேன், இருந்திருப்பேன், அவ பொய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா புதுசா வந்திருக்கிற சேர்மன் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. ஐயோ இப்பதான் அவனை நான் அடிச்சிட்டேன், எப்படா அவன் முன்னாடி போய் நான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோ கதவை திறந்து என்ன மேடம் இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்போ உள்ள வருவீங்க, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு உள்ள போயிடுறாங்க. போன உடனே அங்க மீட்டிங்ல பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் செய்கை மூலியமாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நல்லா படிக்கிறவங்க ஒரு பக்கம், நல்லா படிக்காதவங்க ஒரு பக்கம்னு அவங்களை ரெண்டா பிரிச்சு நல்லா படிக்கிறவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கறது மூலியமா படிக்காதவங்க கூட படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சோ அப்படி ஒரு ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இது எல்லா ஸ்கூல்லயுமே இருக்கு, நம்ம ஸ்கூல்ல ஏன் இல்லவே இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மன்ல இது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஸ்கூல்ல அந்த மாதிரி ஏன் இல்ல அப்படின்னா ஒரு பசங்களுக்கும் இன்னொரு பசங்களுக்கும் ஒரு சலுகை கொடுத்துட்டு இன்னொரு பையனுக்கு அந்த சலுகை தரல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பேரண்ட்ஸ் இது ஒத்துக்க மாட்டாங்க, நாங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் நாங்க ட்ரீட் பண்ண ஆசைப்படுறோம், சோ அதனாலதான் அந்த சலுகை எல்லாம் இல்ல, அது மட்டும் இல்லாம இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா கூட போய் முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்க டிஸ்கஸ் பண்ணலாம் வரல, நான் ஆர்டர் சொல்றேன், சோ அதை நீங்க ஒபே பண்ணி நடந்துக்கோங்க, அது மட்டும் இல்லாம எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் எப்படி எல்லாம் பேசி அவங்கள வலிக்கு கொண்டு வருதுன்னு உனக்கு தான் நல்லா தெரியும்ல, அதனால இந்த ப்ரோக்ராமுக்கு நீயே சார்ஜ் எடுத்துக்கோ, எல்லா டீடைல்ஸும் என்னோட டேபிளுக்கு வந்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்டே பொறுப்பை ஒப்படைக்கிறாரு நம்ம ஹீரோ. இதை பாட்டு செம காண்டாய் நம்ம ஹீரோயின் கத்துறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு லஞ்ச் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இன்னமும் காண்டா வராங்க. இப்ப அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா நீ எனக்கு மூஞ்சில கொடுத்ததுக்கு இது கூட நான் தரலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போறாரு. என்னது இவன் கூட போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிடணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப்ஸ் பில்டிங்ல தான் நம்ம ஹீரோயினும் அவங்களோட தாத்தாவும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சோ அந்த வீட்டுக்கு போனோடனே அவங்க தாத்தா இருப்பாரு. ஹே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்றாங்க இது நம்ம தாத்தாவோட பாடி மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப பின்னாடி பார்த்தா தாத்தா வந்து நிக்கிறாரு. அப்ப இது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் அப்படி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் தாத்தா என்ன சொல்றாருன்னா நம்மள பாக்குறதுக்காக வந்திருந்தாரு, சோ அவர் மேல தெரியாம தண்ணி பட்டுருச்சு, அதனாலதான் என்னோட ட்ரெஸ்ஸை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் சொல்லும் போது இங்க பாரு தாத்தா நீ அவன் மேல தண்ணி ஊத்துனல அது முடியும் வேற லெவலு, ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்காம அப்படியே அவன் அங்க இருந்து போ சொல்லிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களோட கோவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவன் பக்கத்துல கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட உங்க அப்பாவோட அந்த கிரவுண்டு மேட்டர் என்னாச்சு, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க அது எங்க அப்பாவோட ப்ராஜெக்ட், சோ அதுல என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் வெறும் இந்த ஸ்கூலுக்கு சேர்மனா மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லப்பா நீ சேர்மனா வந்திருக்கல, சோ உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சேன், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத, நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் சொல்லிடுறாரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க எதுக்காக என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் லஞ்சுக்கு உன்னை கூப்பிட்டேன், நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உன் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக நீ என்னை லஞ்சுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ஆமா எனக்கு பதில் வேணும், நீ எதுக்காக என்னோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு போனேன்னு எனக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம எந்த ஒரு பதிலும் சொல்லாமே நீ பாட்டிக்கு போயிட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு அது ஒரு ஆக்சிடென்ட், அன்னைக்குதான் எனக்கு தலையில பால் வந்து அடிச்சது, அதுவும் இல்லாம நான் லென்ஸும் போடல கண்ணாடியும் போடல, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது யாருன்னே தெரியல, தெரிஞ்சிருந்தா உன் பக்கம் கூட நான் வந்திருக்க மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு உன்னை பார்க்கும்போது எனக்கே எரிச்சலா தாண்டி வருது, இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அதுவும் நீ என்னை கட்டி பிடிச்ச பாத்தியா அப்போ உன் மேல இருந்த கோவமே எனக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னது இப்பெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத, உன்னை பார்க்க எனக்கு செம கோவமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து மூஞ்ச திருப்பிட்டு போக அதை பார்த்து நீ மட்டும் தான் மூஞ்ச திருப்பிட்டு போவியா நானும் போவேன் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் இந்த ஸ்கூலோட சேர்மன், கார் இருக்கு கார்ல வராம எதுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காதலா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பாரு எவ்வளவு அழகா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்துட்டு இருப்பாங்க. சோ இப்படியே இருக்கும்போது அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு பையன் சைக்கிள்ல கேஷுவலா ஜாலியா வந்துகிட்டு இருக்கான். யாரா இவன் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தா டக்குனு நம்ம ஹீரோ மேல சைக்கிள் விட்டு ஏத்துற மாதிரி வந்து அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல ஆக்சிடென்ட் பண்ணாம அதுல இருந்து தப்பிச்சு இருந்திருப்பான். இவன் வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோயின் பிடி டீச்சரா ஒர்க் பண்றாங்களே, சோ ட்ரைனிங் டீச்சரா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அவன் தான் பிடிக்கு ட்ரைனிங்கா வந்திருப்பான். இப்ப அவன் வந்த உடனே அவனை பார்த்து எல்லாருமே நீயா நீயோ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்விம்மரா இருந்திருப்பான் போல. சோ
இவனை நம்ம ஸ்விம்மர்னே கூப்பிட்டுக்கலாம். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு நம்ம ஹீரோயினை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு பேசிட்டு ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு அந்த ஸ்கூல்ல ஸ்டாஃபா தான் இருக்கா. இந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட படிச்ச பொண்ணு தான். நம்ம ஹீரோ மேல பைத்தியமா இருப்பா, ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் சொன்னதே இல்ல. சோ இந்த பொண்ணோட பேர் வந்து ஜோ. இவ இப்படி பேசிட்டு வருது. நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால, சோ அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன இவெல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பார்த்து காண்டாகிட்டு இருக்கா. இப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட் வந்து நம்ம ஹீரோயினை தேடி வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃபும் அந்த சைடு தான் இருக்காங்க, போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஐயோ ஹீரோயின் பாவம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் சொல்லுவாரு. எதனால பாவம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நம்ம தான் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம்ல, நல்லா படிக்கிறவங்க ஒரு பக்கம், நல்லா படிக்காதவங்க ஒரு பக்கம்னு. சோ அதுல வேற நீங்க ஹீரோயின் தான் அதை எடுத்து லீட் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிட்டீங்களே, சோ அதனால போட்டு கழுத்து அறுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃபும் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப இந்த பக்கம் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, டீச்சர்ஸ்க்கான டின்னர். சோ அந்த டின்னர்ல நம்ம ஸ்விம்மர் இருக்கான்ல, ஒரே ரவுண்டு போட்ட உடனே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் போதையில. இப்போ 4-5 மணிக்கு வந்த அந்த பேரண்ட் பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணி முடியும் நம்ம ஹீரோயினை விடாம பேசி பேசி நம்ம ஹீரோயின் ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அந்த கதவுல இருந்து வெளியே வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஐயோ இவன் மூஞ்சில முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போக நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருப்பாரு. டக்கு நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி, இல்ல நான் இன்னைக்கு குடிச்சே ஆகணும், நான் போய் அந்த டின்னர்ல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஐயோ என்ன நேரா போயிட்டு இருந்தோ பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கமா போயிட்டு வேற ஒரு ரோட்ல அப்படியே ஓடுறாரு. இப்போ பின்னாடியே வந்துட்டு நீங்க அந்த டின்னருக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது, ஆமா நான் அந்த டின்னருக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அது ஒரு டீச்சர்ஸுக்கான டின்னர், நீங்க வந்து சேர்மன், உங்களுக்கெல்லாம் அங்க வரதுக்கு உரிமையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு நான் வருவேன், அதை தடுக்க யாராலையும் முடியாது, நீ வரதுனா வா, இல்லாட்டி கிளம்பி போய்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறாரு. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் அந்த டின்னர்ல கலந்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்தை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனே அந்த ஸ்கூல்ல இருக்கிற இன்னொரு ஸ்டாஃபும் வெளியே போறாரு. பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு டவுட் வந்துருது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடி போய் பார்த்தா அப்பதான் தெரிய வருது என்னன்னா நம்ம ஹீரோயின் எப்பயோ ஒரு தாட்டி போதையில குடிச்சிட்டு யாருன்னே தெரியாம முன்னாடி இருக்கிற ஒரு ஆளுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதை இவரு சீரியஸா எடுத்துக்கிட்டு, ஐயோ இந்த பொண்ணு நம்மள உயிருக்கு உயிரா காதலிக்கிறா, இந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி, இங்க பாருமா என்னதான் நீ என்னைய உயிருக்கு உயிரா காதலிச்சாலும் எனக்கு வந்து உன்னோட ஏஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சோ உன்னோட வாழ்க்கையில நான் விளையாட விருப்பப்படல, அதனால உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும், என்ன மறக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் என்னை நீ மறந்துரு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கா சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அப்பாடா விட்டாச்சுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரும்போது இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும்போது கால் தடிக்க அங்க இருந்த குப்பை தொட்டியில போய் விழுந்துடுறாரு. சோ அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. ஐயோ ஏதோ திருடன் வந்துட்டான் போல அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்தாதான் தெரியுது அது நம்ம ஹீரோன்னு. பார்த்தோன்னே செமகாண்டாயிடுறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா, நான் இவ்வளவு நேரம் பேசினது ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லும்போது, நான் அதெல்லாம் ஒன்னும் கேட்கல, தேவையில்லாம கத்திட்டு இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, சே உனக்கெல்லாம் யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த குப்பை தொட்டியில இருந்து வெளியே காப்பாத்தி விட்டு போடி அப்படிங்கிற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே அந்த குப்பை தொட்டியில இருந்து இவரு தள்ளாண்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கமுத்துனதுக்கு அப்புறம் பின்னாடி வர ஒரு பூனை வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு போகும். நான் ஒரு சேர்மன், என்ன ஏன் இப்படி பாக்குற அப்படின்னு சொல்லி பூனை கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயின் அந்த டின்னருக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஜாயின் பண்ணிருக்கும் போது நம்ம ஹீரோவை பத்தி ஏதோ ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது, இங்க பாருங்க அவனை பத்தி பேசவே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி இவங்க செம கோவத்துல பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுறாரு. கேட்டு செம கான்ல அவரு உடம்புல இருக்கிற அந்த குப்பையெல்லாம் தட்டி விட்டுட்டு உள்ள வந்து உட்கார்றாரு. இப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல ஒரே ஒரு மரம் இருக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சீசனா அழகழகா பூவெல்லாம் பூத்து உதிர்ந்துகிட்டு இருந்தது, ஆனா 4 வருஷமா ஒரு சின்ன இலை கூட முளைக்க மாட்டேங்குது, அந்த மரத்துக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, 4 வருஷமா இன்னும் முளைக்கல, அப்ப இப்ப மட்டும் எப்படி இலை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வராது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த சீசன்ல கண்டிப்பா அது பூ பூக்க தான் போகுது அப்படின்னு சொல்றாரு. என்னது பூ பூக்குமா, எப்படி நீ சொல்ற, 4 வருஷமா அங்க ஒண்ணுமே வரல, நீ இப்பதான் இங்க சேர்மனா வந்திருக்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, டீச்சர்ஸா இருக்கிற எனக்கு தான் நல்லா தெரியும், அந்த மரம் எல்லாம் வர வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, பெட்டு வச்சுக்கலாமா, அப்படி இந்த தாட்டி அந்த மரத்துல எந்த ஒரு பூவும் பூக்கல அப்படின்னா நான் என் சேர்மன் வேலையை விட்டே போயிடுறேன், அப்படி பூ பூத்துருச்சு அப்படின்னா நீ என் கூட டேட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சோ அங்க கட் பண்ணா இந்த பிளாஷ்பேக்ல இதே மாதிரி தானே இந்த எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன்னா நீ என் கூட டேட்டுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா நான் உன்னை அக்கானு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க இது பண்ணிருப்பாங்க. சோ அப்ப கூட இவரு செம ஃபீலிங்ல அந்த பஸ்ல இருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஒரு பார்க்ல உட்கார வச்சு ஏதோ ஒன்னு சொல்ல வந்திருப்பார்ல, அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு உன்னை நானே நிஜமாலுமே ரொம்ப லவ் பண்றணும் அப்படின்னு எனக்கு தோணுது, ஏன்னா ஒரு நிமிஷமும் என்னோட மைண்ட் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்குது, அது எனக்கு இப்பதான் புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் காமிப்பாங்க. என்ன பிளாஷ்பேக்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் வந்து நம்ம வெளியே டேட் போலாமா அப்படின்னு சொல்லி பார்க்ல ஜாலியா கேட்டிருப்பான்ல, சோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா அது நம்ம ஹீரோக்கு தெரியாது. சோ அங்க இருந்து சியோலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பானா, சோ அதனால அந்த பையன் கூட இவ போயிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு, இங்க பாரு இந்த வீக்கெண்ட் வந்து
சியோல்ல செம்ம மழை அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில போட்டிருக்காங்க, அதனால நீ போயிடாத அப்படின்னு சொல்லி வான் பண்ணிருப்பாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓடி போயிருப்பாங்க. இப்ப அதை நினைச்சு இவருக்கு தூக்கமே இல்லாம சாப்பாடும் சரியா இறங்காம பாத்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப நியூஸ்ல வந்து சியோலுக்கு போற ஒரு பஸ் வந்து மழையால ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயினும் அவங்க கூட போயிருப்பாள் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஹீரோயினை ஒரு பையன் கூப்பிட்டு இருப்பான்ல, அந்த பையன் வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிருக்கான், அவனுக்கு அடிபட்டு இருக்கு. அப்ப அங்க இருந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல உட்காந்து தனியா தூங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே தான் இவருக்கு மனசு அமைதியாகுது. சோ அது முடியும் ஒரு மாதிரி பதட்டத்திலே இவரு சுத்திட்டு இருந்திருப்பாரு. சோ இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நிஜமாலுமே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க்ல ப்ரப்போஸ் பண்றாரு. சோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்ப இந்த பெட் கட்டுற இடத்துல இவங்க நினைச்சு பாக்குறாங்க. இப்ப இந்த இடத்துலயும் நம்ம ஹீரோயின் வந்து பரவாயில்ல பாத்துக்கலாம், இந்த சீசன்ல நீ சொன்ன மாதிரி அந்த மரத்துல பூ வந்துருச்சு அப்படின்னா நான் உன் கூட டேட்டுக்கு வரேன், அப்படியே அந்த மரத்துல ஒரு சின்ன இலை கூட முளைக்கல அப்படின்னா நீ இந்த ஸ்கூலை விட்டே போயிடணும், சேர்மன் பதவியை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பெட் கட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துலயே இந்த 2வது எபிசோடு முடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ தேங்க்யூ, பாய்.